சாந்தமாக இருங்க அம்மா, நான் உங்களுக்கு காயம் செய்ய வரல, நான் உங்களுக்கு உதவவே வந்தேன். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைத்தால் காருக்குள் இருக்கலாம். அவனுக்கு வீட்டில் சாப்பிடுவதற்கான உணவு இல்லாமல் இருந்தான். அதே சமயம் அவன் மழையில் ஒரு அயல்பயணியை காப்பாற்றுவதற்காக எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டான். பிறகு என்ன நடந்தது என்பதை கேள்விப்பட்டாலே எல்லாரும் அதிர்ச்சி அடைந்தனர். நல்லது எப்போதும் வீணாகாது என்று அது நிரூபித்தது. எலியாஸ் மற்றவர்கள் எரிந்ததை கொண்டு வாழ்ந்தான். ஜார்ஜியாவின் ஒரு சிறிய நகரத்தில் ஒவ்வொரு நாளும் அவன் பழைய வண்டியை தள்ளிக்கொண்டு அட்டைகள் மற்றும் டின்களை சேகரித்து காய்லான் கடைக்கு விற்க வந்தான். சம்பாதிக்கும் பணம் மிகவும் குறைவானது. சில நாட்களில் மதிய உணவுக்கும் போதாத நிலை இருந்தது. வீட்டில் மேரியானா, அவன் மனைவி, 8 மாத கர்ப்பிணி, அவனுக்காக காத்திருக்கிறாள். அவள் சோர்வையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் மறைத்து சிரிக்க முயன்றாள். மருத்துவ கட்டணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் எலியாஸ் மௌனமாக ஜெபித்துக் கொண்டு, நான் நல்லது செய்ய வரை கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். ஒரு குளிர்ந்த மழைக்கால மதியம் அட்லாண்டா செல்லும் பாதையில், பெரும்பாலும் வெறிச்சோடிய சாலையில், அவன் ஒரு நவீன கார் சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறதை கண்டான். சக்கரம் முற்றிலும் சேதமடைந்திருந்தது. அருகில் ஒரு அழகான பெண் நின்றிருந்தால், உறுதியான உடம்பும் சீரான முடியும், கவலைக்குரிய பார்வையுடன் சுற்றியிருந்தாள். அவளுடைய பெயர் டோனா பியாட்ரிஸ். அவர் புளோரிடாவிலிருந்து நார்த் கனடாவிற்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். எலியாஸ் அங்கே வந்ததை பார்த்தாள். பழுதான உடைகள், கடினமான கைகள், எளிமையான தோற்றம். அவளுடைய முகம் மாறிவிட்டது. அவள் தன் பையை தன்னிடம் நெருக்கி பிடித்தாள். இந்த மனிதன் ஏதாவது செய்திடுவானோ, நான் ஆபத்தில் இருக்கிறேனா என்று எண்ணினாள். எலியாஸ் அவளுடைய பயத்தை உணர்ந்தான். அவன் சில அடி தூரத்தில் நின்று கைகளை உயர்த்தி அமைதியான குரலில் பேசினான். அமைதியாக இருங்க அம்மா, உங்களுக்கு ஏதுமில்லை. நான் உதவண்டும்னு தான் வந்திருக்கேன். காருக்குள் இருந்தாலும் பரவாயில்லை. அவள் தயங்கினாள். அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள். பரிதாபமாய் இருந்தாலும் ஏழ்மை காட்டிலும் வலிமையான ஒன்றை அவள் கண்டாள். மரியாதை. மழையில் எலியாஸ் தன் கையை பயன்படுத்தி டயரை மாற்றினான். மண்ணும் தண்ணீரும் அவனது உடையை மூடியிருந்தன. ஒரு உலோக துண்டு தோலை வெட்டியது. இரத்தம் நீருடன் கலந்துவிட்டது. அவன் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. எதையாவது கேளுங்கள். அவன் முடித்ததும் டோனா பியாட்ரிஸ் ஜன்னலை கீழே இறக்கி, ஐயா, நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? எலியாஸ் பணிவுடன் புன்னகைத்தான். நான் பணம் கொள்வதில்லை, ஆனா நீங்களும் இதைப்போல் யாருக்காவது உதவி பண்ணுங்க, என்ன நினைவில் வைங்க. அவள் மௌனமாக தலை நிமிர்த்தி பயணம் தொடர்ந்தாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு இரவு நேரம் ஆகும்போது தென் கரோலினாவில் சாலையின் பக்கத்தில் ஒரு சிறிய உணவகம் தெரிய வந்தது. அது எளிமையானது, ஆனாலும் வரவேற்கும் விதம் இருந்தது. அவள் அங்கே லோரா என்னும் ஒரு இளம் பெண்ணால் வரவேற்கப்பட்டாள். அவள் 8 மாத கர்ப்பிணி. இனிமையான புன்னகையுடன் இருந்தாலும் சோர்வை மறைக்க முடியவில்லை. முதுகுவலி, வீக்கமடைந்த கால்களை கொண்டிருந்தாலும் லோரா மனமார்ந்த அன்புடன் மேஷையை அமைத்தும் விருந்தினர்களுக்கு சமையல் பரிமாறியும் இருந்தாள். உணவு சாப்பிடும்போது டோனா பியாட்ரிஸ் நினைத்தாள், இப்படி குறைவாக இருக்கிறவள் எப்படி இத்தனை அளவு கொடுக்க முடியும்? அவள் முடிச்சு டேபிள்ல பணம் வச்சுட்டு போயிட்டாள். லாரா கை துண்டு எடுக்க வந்தாள். ஆனா திரும்பி வந்தபோது அந்த வாடிக்கையாளர் ஏற்கனவே போயிட்டாங்க. ஒரே $1 கிடைக்கணும்னு நினைச்சவளுக்கு $700 மடக்கப்பட்ட நோட்டு கிட்டியது. பக்கத்துல ஒரு தாலி எழுதப்பட்டிருந்தது. யாரோ இன்று எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவினார். இப்போ நான் அந்த உதவி கயிற்றை தொடர்றேன். அன்பை நிற்க விடாதே. கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தது. லோரா அவளுடைய கணவர் எலியாஸை பற்றி நினைத்தாள். அவன் இரவு சோர்வுற்று வீடு திரும்புவான். வாடகை மற்றும் பிறப்பிக்கப் போகும் குழந்தையை பற்றி கவலைப்படுவான். அந்த இரவு அவன் வந்தபோது அவள் அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவள் கணவனை பார்த்து, எல்லாம் சரியாகிவிடும், கர்த்தர் நம்மை மறக்கவில்லை. அவனுக்கு ஒரே விஷயம் தெரிந்தது. மழையில் எலியாஸ் உதவிய அந்த பெண்ணே இப்போ அவர்களுடைய வீட்டுக்கு ஆசீர்வாதமாயானால். நீங்கள் செய்த நன்மைகள் ஒரு நாளும் வெறுமையாக செல்வதில்லை. அன்பு உன்னோட மட்டும் முடிவதில்லை என்றால் கர்த்தர் அதை பெருகச் செய்வார். கர்த்தரின் கண்களில் எந்த ஒரு நல்ல செயலும் சிறியது அல்ல. உண்மையான செல்வம் நமக்கு உள்ள பொருட்களில் இல்ல, நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியதில் தான் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் என்று நினைத்தால் ஆமென் என்று சொல்லுங்கள்.